தி அபாண்டன் மேன். என்ன கதைன்னா அப்சல்யூட்லி எமோஷனல் ட்ராமா. என்னன்னா அந்த சித்தப்பாக்கும் இந்த பொண்ணுக்கும் உண்டான பாச பிணைப்பு தான் படம். இதுதான் ஸ்டோரி. அது நடுவில் நிறைய சம்பவங்கள் நடக்குது. அது எல்லாம் பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. வேற வழி இல்லாமல் இந்த பொண்ணு கம்பல்ஷனுக்காக இவங்க போகும்பொழுது அவங்க இவனுடைய அண்ணங்காரன் ஒய்ஃப் இருக்கலாம், அவளுக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி விஷயம்லாம். இவன் திருட்டு பையன், இவனையே வீட்டுக்கு கூட்டின்னு வந்து அவள் சண்டை போடும். அது மாதிரி ஒரு சம்பவம், பல சம்பவங்கள் நடக்குது. கடைசியில் இந்த பொண்ணை வந்து இவன் பாதுகாக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இவனுக்கு சித்தப்பாவுக்கு ஏற்படுது. அப்போ சித்தப்பாவும் அந்த பொண்ணு ரொம்ப பாண்ட் ஆகிடுறாங்க. கடைசி ஸ்டேஜில் பிரியறதுக்கான சூழலும் வருது. என்ன ஆச்சு இப்படிங்கிறதாங்க படம். கம்ப்ளீட் எமோஷனல் ட்ராமா. ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. அந்த சித்தப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கு ஏற்படுற அந்த எமோஷன்ஸ் வந்து அப்படியே அப்படியே இந்தியன் மூவி மாதிரியே இருக்கும். லேடிஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அந்த படம். இவன் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறது. இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், ஜெயில் மேட். அவனுக்கு இவனும் ஜெயிலில் இருப்பான். எப்படி ஜெயில் போனா ரெண்டு பேரும் எப்படி க்ளோஸ் ஆகுறாங்கன்னா, அந்த பையனை போட்டு அந்த ஜெயிலர் அடிப்பான். தப்பு பண்ணாத அந்த பையனை போட்டு அடிக்கும் போது இவர் போய் அடிப்பார். நீ எப்படா நீ ஒன்று சின்ன பையன், நாங்கள் சின்ன பசங்க, என்ன அவனை எப்படி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க போய் இவனுக்கு எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிடுறாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஜெயிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு மெக்கானிக் ஷெட் மாதிரி வச்சு நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவன் எப்படி ஹெல்ப் பண்ணுறான். இது தவிர இந்த பையன் வேலை செய்கிறான், ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வேலை செய்கிறான். இவனுக்காக அவன் தன்னுடைய பாஸுக்கிட்ட கேட்பான், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் ரொம்ப நல்லவன், தப்பு பண்ணாத தப்புக்காக ஜெயிலில் போயிட்டான், எனக்கு தெரியும், அவனுக்கு நீங்கள் வேலை கொடுங்கன்னுவான். அங்கே நடக்கிற சம்பவங்கள் நல்ல பாண்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குழந்தைக்கும் அவனுக்கும் இருக்கிற பாண்டிங், அந்த குழந்தை சித்தப்பா எப்படி புரிஞ்சிக்கும், சித்தப்பா படுற கஷ்டத்தை அது எப்படிலாம் பார்க்குது, அந்த பொண்ணு சின்ன வயசுல அந்த பொண்ணு படுற கஷ்டங்கள் என்ன, அதெல்லாம் எப்படி கடைசி கிளைமேக்ஸில் அது எப்படி நடக்குது. ஒரு ஹார்ட் டெசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குது. அது என்ன டெசிஷன் அப்படிங்கிறது தான் படம்.